அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள். சிவரஞ்சனி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல அமைச்சர் ஏவா வேலு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் உள்ளனர். கடந்த சில நாட்களாகவே வைத்திலிங்கம் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் இன்று காலை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வைத்திலிங்கம் ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் தற்போது முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். வைத்திலிங்கம் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். 2001 முதல் 2006 ஆகிய காலகட்டத்திலும், அதே போல 2011 முதல் 2016 காலகட்டத்திலும் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். 2021ஆம் ஆண்டு ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதிமுகவின் காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஒரு முக்கிய தலைவராக இருந்தவர் வைத்திலிங்கம். இந்த நிலையில் அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட போது ஓபிஎஸ் அணியில் வைத்திலிங்கம் இணைந்தார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சியோடு ஓபிஎஸ் கூட்டணி அப்படிங்கிறதுல தொடர்ந்து ஒரு குழப்பமான சூழல் இருந்து வந்தது. எந்த முடிவையும் அவர் தைத்திருந்தால் அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தார். ஆனா எந்த முடிவையும் அவர் அறிவிக்காமல் இருந்தார். இந்த நிலையில சமீபத்துல மனோஜ் பாண்டியன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவரை தொடர்ந்து தற்போது வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருக்கிறார். இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழல்ல இந்த நிகழ்வு, இந்த இணைப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இவருக்கு திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதே போல ஒரத்தநாடு தொகுதியில இவர் போட்டியிடுவார் என்று கூறப்பட்ட வந்த நிலையில திமுக சார்பில் போட்டியிட இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுதா அல்லது இவருடைய மகனுக்கு வழங்கப்படுதா இல்ல பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இந்த சூழல்ல தற்போது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் முன்னிலையில வைத்திலிங்கம் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர்.